கணவனை கொள்வது சட்டப்படி குற்றமாமா. அதான் அப்படி என்ன குற்றம்னு பார்க்கலாம் சர்ச் பண்ணிட்டு இருக்கேங்க நானு. அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? அது கூகுள்ல சர்ச் பண்றீங்க, என்கிட்ட கேளுங்க, நானே சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் என்னதான் அப்படி பிரச்சனை? ஏங்க சும்மா அடிக்கடி டீ கொண்டா காஃபி கொண்டான்னு கேட்டே இருக்கீங்க ஓயாம. நீங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் விடாம பேசிட்டே இருக்கீங்களே, அதை நாங்க விடாம கேட்டே இருக்கும்போது எங்களுக்கு டயர்ட் ஆகாது? ஒரு புத்துணர்ச்சிக்கு தான் அடிக்கடி டீ காபி கேட்கறோம். செண்ட பொண்ணு பார்த்தல ஆன்னு பாக்குறீங்களே, அது எதுக்கு? மர்க்கா சொல்லு, மர்க்கா சொல்லு. அந்த பொண்ணு உன்னை விட என்ன அழகா இருக்குன்னு பாக்குறோம், அவ்வளவுதான். சரி, ஒரு பர்த்டே ஒரு கல்யாண நாள் ஏதாச்சும் வந்தா ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி தரீங்களா? நீங்க பாட்டு போறீங்க, நீங்க பாட்டு வரீங்க, எல்லாம் மறந்து போறீங்க. அது ஒண்ணு இல்ல, அது உங்க எதிர்காலத்துக்கு சேமிச்சு டெய்லி அதுல இந்த மாதிரி விஷயத்துல எப்படி அதெல்லாம் ஞாபகம் இருக்கும்? பர்த்டே கிஃப்ட் எல்லாம் உங்க எதிர்காலத்துக்கு தானே. நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? அப்ப எனக்கு வேற வழியே இல்லையா உங்களை கொல்றதுக்கு? வேற வழியே இல்லை. ஏன்னா கணவனை கொல்றது சட்டப்படி குற்றம்.